அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ சாமியார் வேஷம் போட்டுட்டு 2 பேர் வந்துட்டு போனாங்களே, ஆமாப்பா, அவங்க தான் நாம தேடுற கடத்தல்காரங்க. என்ன அது? நாம தேடுற மண்டையனும் கூட்டாளியும் அவங்களா? ஆமா. எப்படியா சொல்ற? போன்ல பேசுனதை வச்சுதான் சொல்றேன். ஆஹா, அப்பவே டவுட் வந்ததே ஐயா. நிஜம் சாமின்னு நினைச்சு ஏமாந்துட்டேன் ஐயா. நீ மட்டும் இல்ல, நிறைய பேரு நிஜம் சாமியார் நினைச்சுதான் ஏமாந்துகிட்டு இருக்காங்க. இப்படி அவன் நான் உறுதியா சொல்ற? 2 போனும் ஒரே மாதிரி இருந்ததா எனக்கே தெரியாம செல்போனை மாத்தி கொடுத்துருக்கேன். இது அந்த மண்டையனோட போன். பேசினவன் நாம தான் மண்டையன் நினைச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஆஹா, மண்டையனுக்கும் அவன் கூட்டாளிக்கும் சாமியார் வேஷம் செட் ஆகாதுன்னு நினைச்சனே ஐயா. நம்மளை விட ரொம்ப அழகாவே அவனுக்கு செட் ஆயிருக்கு. ஆள் மாட்டாம செல்போன் மாட்டிக்கிச்சேயா. என்னது? மண்டையனோட செல்போனை இவன் இந்த நோண்டுறான். அந்த மண்டையனோட போன்ல எந்த ஒரு விவரமுமே இல்லை. என் போன்ல கூட தான் எந்த ஒரு டீட்டெயிலும் இருக்காது. வச்சுக்கிறது ஆபத்து இல்லையா? என்னது? திரும்பவும் போன் வருது. ஹலோ, நான் டெல்லியில இருந்து வந்திருக்கிற டிடெக்டிவ் ஆபீசர் பேசுறேன். என் பேரு மிஸ்டர் விக். உடனடியா உங்களை மீட் பண்ணி கொஞ்சம் பேசணும். ஆமா, என் போன் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? நீங்க டெல்லி வந்தப்ப என்ன சந்திச்சீங்களே, மறந்துட்டீங்களா? ஆமா 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 சந்திச்சோம், நம்ம சந்திச்சோம். ஆமா ஆமா, இப்ப ஞாபகம் வந்துருச்சு. ஓகே, இன்னைக்கு ராத்திரியே மீட் பண்ணிடலாம். ஆமா, என்ன விஷயம்? சென்னையில ஒரு முக்கியமான அசைன்மெண்ட், அதுக்கு உங்க உதவி வேணும். அஃப்கோர்ஸ், தாராளமா உதவி செய்கிறேன். ஓகே, நாம எங்க மீட் பண்றது? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இடத்த முடிவு பண்ணிட்டு நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். போதுமா? அட, நாம எப்ப டெல்லி போயிட்டு வந்தோம்? நம்மள இன்னும் ஞாபகம் வச்சிருக்காரு ஐயா. ஆமா, போன்ல யாரு? டிடெக்டிவ் ஆபீசரு மிஸ்டர் விக். அவரு உடனடியா என்ன மீட் பண்ணணுமா. முதல்ல பேசினவன் தங்கத்தை பத்தி பேசினான். இப்ப பேசினவன் உன்னை பார்க்கணும்னு சொல்லி இருக்கான். இதுல ஏதோ மர்மம் இருக்கு. எப்ப மர்மமும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. இது என்னோட செல்போனே தான். எவனோ ஒரு கூமுட்டை ரேங்க் கால் போட்டு நம்ம கிட்ட தங்கத்தை பத்தி பேசி இருக்கான். ஆமா, என்னையா ரொம்ப யோசிக்கிற? சரி, நீ கிளம்பு, நான் ஆக வேண்டிய வேலையை பாக்குறேன். ராத்திரிக்கு நீ எங்க வரணும்னு நான் போன் பண்றேன். கரெக்டா அங்க வந்துரு. போதுமா? ராத்திரிக்கு வந்தா டின்னரும் கன்வீனியன்ஸும் தருவியா? என்னது? கன்வீனியன்ஸும் டின்னருமா? முடியாதுன்னு சொல்லு, வீட்லயே இருந்துடுறேன். ஆஹா, நீ வீட்டுல படுத்தா டேஞ்சர் ஆச்சே. சரி, தர, வந்துரு. நீ எந்த டயத்துல அவரை மீட் பண்ணணும்னு என்ன கேட்டுட்டு அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணு. என்னது? நான் உன்னை கேட்கணுமா? எப்பா, நான் உனக்கு பாஸ்பா. பாஸ்ன்னு சொல்ற, ஆனா எதுலயுமே பாஸ் பண்ண மாட்டேங்கிறியே. ஆமா, ஏன் அப்படி சொல்ற? திடீர்னு கூப்பிட்டா என்னால வர முடியாது. ஆஹா, 9வதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. என்னது? செல்போன் மணி அடிக்குது. ஹலோ, நான் டிடெக்டிவ் ஆபீசர் தங்க கண்ணன் பேசுறேன். ஆஹா, மீட்டிங் பாயிண்ட செலக்ட் பண்ணிட்டான் போல இருக்கு. சொல்லுங்க மிஸ்டர் தங்க கண்ணன். நாம 2 பேரும் ரகசியமா மீட் பண்றதுக்கு பக்கவான ஒரு இடத்த செலக்ட் பண்ணிட்டேன். A few moments later. ஓகே ஓகே, நீங்க சொல்ற இடம் சூப்பரோ சூப்பர். நீங்க சொன்ன டயத்துக்கு நைட்டு மீட் பண்ணிடுவோம். அப்பாடா, நம்ம திட்டம் சக்சஸ். இந்த வாட்டி காத்துவாயனை விடக்கூடாது. டேய் கூட்டாளி, காத்துவாயங்கிட்ட இருந்து ஃபோன் வந்துருச்சு. மீட்டிங்கு கன்ஃபார்ம். விடக்கூடாதுனே, அவனை மீட் பண்ணி ஆகணும். இந்த தடவை அவன் தப்பிக்கவே கூடாது. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அந்த காத்துவாயன் இப்ப நம்ம கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான்டா. அதுக்கு காரணம் அந்த காத்துவாயனோட செல்போன் தானே. காத்துவாயனோட பொண்டாட்டி மட்டும் ஃபோன் பண்ணி, அது என்னது முந்திரி கொத்தாமே, அது ரெடியா இருக்குது, நீங்க எப்ப வந்து சாப்பிட போறீங்கன்னு என்கிட்ட கேட்டான். ஆமா,
ஃபோனில் எப்படிண்ணே பேசி சமாளிச்சிங்க? என்னது, செல்போன் மணி அடிக்குது, புது நம்பரா இருக்கு, யாரா இருக்கும்? ஹலோ, நான் தான் டார்லிங் பேசுகிறேன். என்னது டார்லிங்கா? ஆமா, யார் நீங்க? என்ன டார்லிங், கட்டின பொண்டாட்டியே மறந்து போட்டிங்களா? அந்த மண்டையனை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்களே, என்னாச்சு டார்லிங் உங்களுக்கு? அந்த மண்டையன் உங்கள் மண்டையில் எதுவும் அடிச்சிட்டானா டார்லிங்? ஆஹா, காத்துவாயனோட பொண்டாட்டி. ஆஹா, நம்மளை பத்தி கேவலமா பேசுறாள் ஐயா. ஆமா, என்னோட நம்பரு உனக்கு எப்படி தெரியும்? என்ன டார்லிங் நீங்க, எத்தனை வருஷமா இந்த நம்பர்ல நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆஹா, போன் மாறி இருக்கு. ஆஹா, இது இது அந்த காத்துவாயனோட போனு. சாரி டார்லிங், டென்ஷன்ல வேற யாரையோ நினைச்சு கேட்டுட்டேன். என்ன டார்லிங், நம்பரை பார்த்தும் கூடமா தெரியல உங்களுக்கு? சாரி டார்லிங், டென்ஷன்ல நம்பரை பார்க்காம பேசிட்டேன். ஆமா, என்ன விஷயம்? அப்பனா இதே டென்ஷன்ல நாளைக்கு என்னையும் மறந்துடுவீங்களா டார்லிங்? ஆஹா, ஏடா கூடமா கேள்வி கேட்கறாள் ஐயா, என்னத்த பதில் சொல்றது? அதெல்லாம் மறக்க மாட்டேன் டார்லிங். நீ என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. அட நீங்க சொன்ன மாதிரி முந்திரி கொத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டானுங்க. எப்போ வருவீங்க டார்லிங்? என்னது, எப்போ வருவீங்கன்னு கேட்குறா? குத்து மதிப்பா ஒரு டயத்தை சொல்லி வைப்போம். சீக்கிரமாவே வந்துருவேன் டார்லிங். அட மறக்காம சீக்கிரமா வந்துருங்க டார்லிங், நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.